நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஜனவரி மாத ராசி பலனை நாம் பார்த்துருவோம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு லக்கணத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த வருடமே அப்போ தான் பிறகுது. இது ஒரு மேல் நோக்கு நாள் அப்படிங்கிறதால எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுமாரி இந்த மாதத்தோட கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார். 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மகர ராசிக்கு போகிறாரு. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு, செவ்வாய் கடகராசியிலிருந்து 18ஆம் தேதி பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போகிறார். இதோட இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது முடியுது. புதன் தனுசு ராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் கும்பராசியில் சனியோடு இருக்காரு. 28ஆம் தேதி ராகுவோட போய் மீனராசியில் சேர்றாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் இருக்காங்க. இதில் குரு வக்கரத்தில் இருக்காரு. ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் இந்த புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 வருடத்தோட மொதல் மாதம் ஜனவரி மாதம். இது பார்த்தீங்கன்னா 2025 அப்படிங்கிறதே ஒரு பயத்தோடு தான் மீனராசிக்காரர்கள் தொடங்குவீங்க. என்ன காரணம் அப்படின்னா, 7.5 சனியில் உங்களுக்கு ஜென்மசனி அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்னு ஏகப்பட்ட ஜோதிடர்கள் இந்த புத்தாண்டு பலன்கள், சனிப்பெயர்ச்சி பலன்கள் இதெல்லாம் பயமுறுத்தி விட்டுருப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஜோசியம் பார்க்கணும், ஒரு ஜாதகம் கேட்கணும், ராசி பலன் பார்க்கணும் அப்படின்னாலே பயமே வந்திருக்கும். இவங்க வேற நல்லா இருக்கும் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி பயமுறுத்தி விட்டுறாங்க, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேலே பயமுறுத்தி விட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் அதை நினச்சிலாம் பயந்துக்க வேண்டியதில்லை. சனி பகவான் உங்களோட ராசிக்கு ஜென்ம சனியாக வராரு. ஆனால் ஏற்கனவே நீங்கள் ஜென்ம ராகுவோட பிடியில் இருந்தீங்க பார்த்தீங்களா, அதை விட்டு விலக போகிறீங்க. அப்போ அது இதுக்கும் எல்லாம் ஒன்றும் சரியாக போயிடும். பெருசாக நீங்கள் எதுவும் நல்லது அப்படின்னு எதிர்பார்க்காட்டியும் நீங்கள் பயப்படுற மாதிரி பெரும் கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் சனி பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருக்கும்போது தேக ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி காசு பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாரையும் நம்பி குறுக்கு வழியில் எந்த விதமான செயல்பாடுகள் அப்படிங்கிறது செய்யாதீங்க. மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போ ஜனவரிக்கு நாம் வருவோம். இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிக்கு 5வது வீட்டில் வக்கரமாகி நீசமாகி போயிருந்தார். இது இப்போ 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்போ இவர் போய் அந்த 5வது வீட்டில் வக்கரமாகி நீசமானார் அப்படின்னும்போது பிள்ளைகளால் நமக்கு கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும். ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று செலவு, இல்லை பிள்ளைகளுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதை நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. 18ஆம் தேதியோடு அவர் ரிவேர்ஸில் மிதுனத்துக்கு வந்துடுவார். சுகஸ்தானத்துக்கு செவ்வாய் வராருங்கிறப்ப சுகம் சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பயப்பட வேண்டியதில்லை. பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. பயந்த மாதிரி நடக்காது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க, போகணுன்னாங்க, வந்துன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சாதாரண மருந்து மாத்திரையிலே குணமாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்லா தான் இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டில் சூரியனும் புதனும் இருக்காங்க. அதாவது உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன் 10வது வீட்டில் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறார். புதனும் ஆதித்யனும் சேர்ந்துருக்காங்க. அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். குறிப்பாக கல்வி சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறது வலுப்பெறும். ஒரு ஆசிரியராக இருக்கேன், இல்லை ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், இல்லை வீட்லேயே டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லை கல்வி சார்ந்த வியாபாரம் பண்ணுறேன், நோட்டு புத்தக கடை, பேனா பென்சில் நோட்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாதிரி எழுத்தாளர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதோட முக்கியமான விஷயம், 14ஆம் தேதி சூரியன் லாப வீட்டுக்கு வராரு. 19ஆம் தேதி புதன் லாப வீட்டுக்கு வரார். எல்லாமே உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் முதல் பாதி அப்படிங்கிறத விட பிற்பகுதி பாதி அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால் இந்த வருடம் தொடங்கும் போது 10 ரூபா காசு இருக்குடா அப்படின்னு சந்தோஷத்தோடே நீங்கள் ஆரம்பிக்கலாம். பயப்பட வேண்டியது கிடையாது. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிக்கு விரைய வீட்டில் சுக்கிரன் இருக்கார்.
சுக்கிர பகவான் 3க்கும் 8க்கும் அதிபதி, 8க்கு அதிபதி 12ல் மறைகிறார் அப்படிங்கிறது தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு தகுந்த நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இல்லை முதல் 18 நாளைக்கு பார்த்தீங்கன்னா மங்கள யோகமும் அடைகிறார் அவர். சுக்கிரனை வந்து கடகத்தில் இருக்கிற செவ்வாய் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சுக்கிரன் வந்து மங்களம் ஆயிடுறாரு. அதான் சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிறது. தலைமை பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடிட்டு வரும். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னா பெரிய அதிகாரி ஒருத்தர் இடமாற்றப்படலாம், இல்லைனா வேலையை விட்டு போகலாம், விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த தலைமை பதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். காலங்காலமாக ப்ரமோஷனுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ தாண்டா கிடச்சிது அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். மறைந்த குரு அப்படிங்கிறவர் 3வது வீட்டில் மறைஞ்சிட்டார், உங்களோட ராசி அதிபதி. இருந்தாலும் இப்போ அவர் வக்கரமும் ஆகியிருக்காரு. ஆனால் அவரோட பார்வைக்குன்னு பலன் இருக்கு இல்லையா, அவரோட பார்வை வந்து நல்ல இடங்களில் விழுவுது. அது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். குருவோட பார்வை உங்களோட ராசிக்கு 7, 9, 11 இந்த வீட்டிலலாம் விழுவுதுங்கிறப்ப கூட்டுத்தொழில் நல்லபடியாக இருக்கும். அதோட 9ஆம் வீட்டில் விழுவுற குரு பார்வை புது புது வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். 7.5 சனி காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது பலருக்கு அமைஞ்சிரும். என்னதான் 7.5 சனி வாட்டி எடுத்தாலும் சொந்தமாக ஒரு வீட்டை கொடுத்து அந்த வீட்டின் பேரில் 10 ரூபா கடன் வாங்க வச்சு வீடு கட்டுறதுல பல பிரச்சனைகள், பாதியில் நிற்கும், பணம் வரலை, இல்லை வீடு கட்டி கடன்காரனாயிட்டேன், அடைக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்குமே ஒழிய சொந்த வீடு அப்படிங்கிறத கொடுத்துரும். எங்கே 10 ரூபா காசு இல்லை, நான் எங்கே வீடு கட்டுறதுன்னு நினைக்கிறவங்கள கூட சொந்த வீடு கட்ட வைக்கும் 7.5 சனி. அப்படிப்பட்ட 7.5 சனி உங்களை வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். குரு பார்வையும் அதுக்கு சாதகமாக இருக்குது. மாதிரி லாப வீட்டில் விழுகிற குரு பார்வை அப்படிங்கிறது என்னதான் கஷ்டப்பட்டாலும் 10 ரூபா காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லைடா, நேர்மையாக நான் சம்பாதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி அல்ல அர்ஜென்ட்டுக்கு 10 ரூபா கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, அதனால் ஒரு விதமான சந்தோஷத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டை விட்டு பிரிஞ்சு ஒரு வெளியூரில் வேலை செய்கிறேன், வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறேன், கடை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திரும்ப சொந்த நாட்டுக்கு திரும்பக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு போய் மாட்டிக்கிட்டு தாய்நாடு திரும்ப முடியாத சூழலில் இருக்கிறவங்க கூட இப்போ திரும்பலாம். இதுமாரி வெளியூரில் பணியில் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊருக்கே பணிமாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக இருக்குது. அதனால் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சின்ன சின்ன வெற்றிகளை கொடுத்து நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். தினமும் குளிச்சு முழுவிட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஜனவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.